ஓம் பிரம்மதாமஹே சரண்யம் விஷ்ணுவர்தனம் உருவாரவேந்திராமுக்கியமுக்கியமாமிருதாக ஆதித்யாயதுவனாய ரங்கராயமுதாயத शिवाय नमः ओम 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 शिवाय லட்சுமி வீட்டுல எந்த வீட்லயும் எல்லார் வீட்லயும் என் வீட்லயும் உங்க வீட்லயும் சரி எந்த வீட்லயுமே கிரகலட்சுமி ஒண்ணு இருக்கு தரித்திர லட்சுமி ஒண்ணு இருக்கு தரித்திர லட்சுமி என்ன பண்ணும் அப்படின்னா காலை எந்திரிச்ச உடனே தலையை துடைக்கக்கூடாது முகத்தை துடைக்கக்கூடாது எடுத்த உடனே முடிவுதான் துடைக்கணும் அதாவதுதான் தரித்திரம் வீட்டுல போகணும் அப்படின்னா குளிச்ச உடனே முடிவு துடைக்கணும் ஏன் காரணம் என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம் அதிகமாகிறது முதுகுலதான் முதுகுலதான் இந்த சோம்பேறித்தனம் அதிகமாகும் அப்ப தரித்திரம் போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம எந்திரிச்சு காலையில் எந்திரிக்கிற பழக்கம் வரணும் சீக்கிரமா அப்ப காலையில் எந்திரிக்க முடியல என்ன பண்றது அப்படின்னா சீக்கிரமா அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா டெய்லி குளிக்கிற தண்ணியில கோமியத்தையோ நெய்யையோ அப்படி இல்லை அப்படின்னா ராக் சால்ட் சொல்லக்கூடிய இந்து பொருளையோ சேர்த்துக்கணும் அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தரித்திர லட்சுமத்தினுடைய வீரியம் குறையும் இப்ப கடல்ல போய் குளிக்கிறோம் குளிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே போயிடுறது இல்லை சுத்தமான தண்ணியில குளிச்சு தானே போறோம் என்ன காரணம் ஏன்னா அந்த கடல் உப்பு தண்ணிங்கிறது உடல் இருக்கக்கூடிய தரித்திர லட்சுமி வெளியேற்றும் அதை டெய்லி போய் கடலை குளிக்க முடியாது அதெல்லாம் பெரியவங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வெளியே போயிட்டு இருந்தாலும் வீட்டுல காலை கழுவிட்டு உள்ளதான் சொல்லுவாங்க அந்த கால் கழுவுறது என்ன தண்ணி அப்படின்னா உப்பு தண்ணியா இருக்கும் ஏன்னா காலில் பிடிப்பது சரி தரித்திர உள்ள போகக்கூடாது எப்பவுமே வீடு அப்படிங்கிறது லட்சுமி ஸ்தானம் கிரகலட்சுமி ஸ்தானம் அப்ப அதுல மிக முக்கியமாக வருவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிசியும் சர்க்கரை அதனால ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணா கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடியும் சரி ஒரு வீடு குடி போறோம் அப்படின்னா வீடு குடி போறதுக்கு முன்னாடியும் சரி முதல்ல பேச வேண்டியது அரிசி பருப்பு சர்க்கரை உப்பு அதை கொண்டு போய் வச்சிருங்க ஃபர்ஸ்ட் நம்ம விஷயம் அதை செய்ய மாட்டாங்க எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணிட்டு வருவான் நல்லா பூஜை ஹோமம் எல்லாம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு போவாங்க நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறவங்க எல்லாருமே என்ன சொல்றது புது வீடுக்கு போனா பிரச்சனை ஆயிடுச்சு புது வீடுக்கு போனா பிரச்சனை ஆயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நலதானியங்களை மதிச்சு நம்ம முதல்ல வீடு குடிபோறதுக்கு முன்னாடி இந்த தானியங்கள் உள்ள போகும் இல்ல கிரகலட்சுமி வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே கிரகலட்சுமி அது கிச்சன்ல எந்த பொருளும் குறையாத அளவுக்கு நீ வச்சுக்கூடாது அதாவது காலியானதுக்கு அப்புறம் போய் வாங்குறது அப்பப்ப போய் வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் வச்சுக்க கூடாது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு காசு வேணும்னு ஆசைப்படுறோம் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்ப அது நல்லா இருக்கணும்னா கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்கள் குறையக்கூடாது குறைஞ்சது அப்படின்னா பாக்கெட்டும் குறையும் காரணம் என்ன அப்படின்னா மனிதனுக்கு பிடித்தது காசு மனிதனுக்கு பிடித்தது காசு லட்சுமி சொல்றா உனக்கு பிடிச்சது காசு எனக்கு பிடிச்சது என்ன சௌபாக்கியம் அப்படின்னா ஒரு வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கணும் காசு நிரம்பி வழியணும் அப்படின்னா கிச்சன் சுத்தமா இருக்கும் கிச்சன் ஏன் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா லட்சுமி சாமில இருக்க மாட்டா பூஜை ரூம்ல இருக்க மாட்டா நவதானியங்கள் அதாவது அரிசி பருப்பு உப்பு புளி இதில் வாசம் செய்பவர்கள் லட்சுமி அப்போ குறைந்த அளவுக்கு வச்சுக்கூடாது யாருக்கும் போய் கடன் கொடுக்க கூடாது அந்த உப்பு புளியெல்லாம் போய் கடன் கொடுக்க கூடாது அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு அரிசியை கடன் வாங்கக்கூடாது அரிசியை கடன் வாங்கினா வாழ்க்கை ஃபுல்லா தரித்திரம் எவ்வளவு கடன் வாங்கணும் அரிசியை மட்டும் கடன் வாங்கக்கூடாது அதனால ஏன் இவ்வளவு கதையை பேசுறோம் அப்படின்னா அந்த நவதானியங்கள் அஷ்டலட்சுமியில சர்க்கரை ஒண்ணு சர்க்கரை இல்லாம இனிப்பு இல்லை வாழ்க்கையில அதனால பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு எப்படி முருகனுக்கு ரொம்ப உச்சிதமோ பரமேஸ்வரனுக்கு சர்க்கரை பஞ்சாமிரத்துல வர்றது அடுத்தது சர்க்கரை இந்த சர்க்கரைங்கிறது எதற்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பணத்தடைகளை நிவர்த்தி பண்ணி நிறைய பணம் கொடுத்துருப்போம் பிளாக் ஆயிருப்போம் நம்ம கடல்ல தொழில முதலீடு போட்டிருப்போம் வராது அப்ப டெய்லி நம்ம அபிஷேகத்தை பண்ண முடியாது அதெல்லாம் பிரதோஷம்னு நம்ம வச்சாங்க தெரியவா பிரதோஷம்னா நம்ம வாழ்க்கை மாசம் ஃபுல்லா அந்த பிரதோஷத்துல வந்து நம்மளால முடிஞ்ச சர்க்கரை உப்பு புளி ஏதாவது கொடுத்து அப்போ இந்த சர்க்கரையை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது
என் பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்ம கடன்ல என்ன கடன்? கர்ம கடன்ல நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியமான கடன் செல்வ கடன். யாருக்காவது நீங்க கொடுத்து போன ஜென்மத்துல கொடுத்து வாங்காம இருந்தாலும் சரி, இல்ல அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு செல்வம் பொழிக்கும். சோ அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு, அதாவது பூர்வ ஜென்ம சாபத்தை நிவர்த்தி செய்வது சர்க்கரை. அதுல குடும்ப தன தானிய சௌபாக்கியம். அதனாலதான் எப்பயுமே பெருமாளை வழிபட்டோம்னா இனிப்பு அதுல முன்னாடி வர்றது, வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதனால இனிப்பா இருக்கிற வாழ்க்கை. அதனால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய காலாய காலாச்சருத்ராய நீலகண்டா இந்திராய கணாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய நமஹ. ஆரத்தி சர்வே விஷ்ணுபத்னி குருகுரு தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாதே. சக்கரை அபிஷேகம் மனசுல பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லா செல்வமும் நமக்கு திரும்பி வரணும். பட்ட கஷ்டங்கள் நம்ம பண்ண யாருக்காவது குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கு, நம்ம தொழில குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கு, போட்ட கடன்ல கைக்கு வரல, அதே மாதிரி தொழில விருத்தி ஆகல, வியாபாரம் விருத்தி ஆகல, நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா சர்க்கரை அபிஷேகம், சர்க்கரை பிரார்த்தனை சொல்லிட்டு நான் சொல்ற கதைகளை கேட்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம வந்து சிரத்தையா கால் கடுக்க பரமேஸ்வரனுக்கு கால் வழியோட நீலகண்டாய முக்திங்கராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. நமோ ரோதமானசேவான கல்யாணः மகாருத்ரகம் ஆவாஹம் சர. ஓம் ரீம் வசி வசி. ஓம் ரீம் ராகுகிரஹ வசி வசி. ஓம் ரீம் கேதுகிரஹ வசி வசி. ஓம் ரீம் வசி வசி. ஓம் ரீம் சனிச்சரம் வசி வசி. ஓம் ரீம் சனிச்சரம் வசி வசி. ஓம் ரீம் அஷ்டலக்ஷ்மி வசி வசி. ஓம் ரீம் வசி வசி. ஓம் ரீம் வசி வசி. தனக்கிரகம் வசி வசி. ஓம் ரீம் மகா. ஜாதகத்துல கஷ்டங்கள் இருக்கும், ஆனா குறுமையான கஷ்டங்கள் இருக்காது. அப்ப எப்பயுமே வாழ்க்கையில நமக்கு காசோட நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அந்த தீபத்துல இருக்கவள் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி உட்காரணும் அப்படின்னா தேன் இருக்கணும். அந்த தேன், அதனால தீபத்துல ஆரம்பிக்கும் போதே கல்கண்டு போட சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ற வைபவத்துல வந்து லக்ஷ்மி எழுந்தருள்வார். நம்ம பேசுற அத்தனை கதையும் லக்ஷ்மி கேட்டு இருக்கா, பஞ்சபூதங்கள் கேட்டு இருக்கு, தேவரிஷிகள் கேட்டு இருக்காங்க, சூட்சம தேவதைகள் கேட்டு இருக்கு. எத்தனையோ பேர் வந்து வந்தாலும் போனாலும் சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதனால பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும். அதுக்கு மேல அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு தேவை அபிஷேகம் பண்றோம். தேவி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. என்ன 60 நிமிஷம் எல்லாம் பார்க்கணும். பிரார்த்தனை ஓம் மகாலட்சுமி சவித்மஹ விஷ்ணுபத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய காலாய காலாத்ருத்ராய நீலகண்டாய மத்யுஞ்சயாய நமஹ. ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. கொஞ்சமா இருக்குங்க, ஜாஸ்தி வரையில எல்லாரும் பண்ணணும். தேன் ரொம்ப விசேஷம். தேன் அபிஷேகம் பண்ணுங்கிறத தாராளமா வந்து பண்ணலாம். தேன் அபிஷேகம், தேன் அபிஷேகம் பஞ்சாமிர்த வண்ணம் இருக்கு. நல்லா கேட்டுக்கணும். இந்த கதையை கேட்டுட்டு அபிஷேகம் பண்ணுங்க. பஞ்சாமிர்த வண்ணம்ங்கிறது முருகனுக்கு பிடித்தது. டெய்லி காலையில உங்க வீட்டுல பூஜை பண்ணும் போது டெய்லி விளக்கேற்றுறீங்க அப்படின்னா யூடியூப்லயோ
பஞ்சாமிர்தம் மண் ஒண்ணு இருக்கு, ஒண்ணு போட்டுக்கோங்க. இந்த பஞ்சாமிர்தம்ங்கிறது தெய்வத்தை வந்து பால், தயிர், வெண்ணெய், சர்க்கரை இதனை கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது என்ன பலன்கள் கிடைக்குமோ அத்தனை பலன்களில் இந்த தீர். இந்த தீர் வந்து இப்ப முதல்ல பண்றோம். இதுக்கு அடுத்து சர்க்கரை இருக்கு, அதுக்கப்புறம் பால் இருக்கு, அதுக்கப்புறம் தயிர் இருக்கு. அதனால இந்த 4 அபிஷேகங்கள் இப்ப நம்ம பண்றோம். அதாவது இன்னைக்கு அபிஷேகங்கள், அதாவது ருத்ரனுக்கு மிக முக்கியமான இது அபிஷேகம் தான். அதாவது இவ்வளோ சிரத்தையா பொறுமையா பண்றோம் அபிஷேகத்தை. ஓம் சிவாய நமஹ. சத்தம். ஓம் சிவா ஓம் சிவாய நமஹ. நானே சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. சிவாய நமஹ. எனக்காக சொல்ல வேண்டாம், உங்க வாழ்க்கைக்காக சொல்லுங்க. உங்களுடைய நேரம் ரொம்ப பொருளானது. எல்லா வேலையும் விட்டுண்டு, எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு, பல சிரமங்களுக்கு நடுவில் நீங்க வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க பண்ற பக்திக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்பயுமே எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சிரத்தையா செய்யணும். அப்பதான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கணும். அதனால சத்தையா செய்யுங்க. ஓம் சிவாய நமஹ. 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 சொல்ல வச்சிருமா பிரார்த்தனை பண்ணிட்டு விட்டுங்க. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. ஓம் சிவாய அந்த வெளியில போட்டோம். லட்சுமிக்கு பிடிச்சது தேன். வாழ்க்கையில எல்லாமே இனிப்பா நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு தகுந்த செயல்களை செய்யறோமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். தீபம் எப்பவுமே ஏற்றணும் அப்படின்னா தீபத்துல நல்லெண்ணெயில கொஞ்சம் தேன் சேர்க்கணும். நல்லெண்ணெய்ங்கிறது சரி